என இன்ற நற்றாய்க்கும் எனை வளர்க்கும் தமிழ்ச்சி விழிக்கும் முதற்கண் வணக்கங்கள். உலகெங்கும் நிறைந்துள்ள தமிழ் பேசும் நல் உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் கரம் குவித்து சிரம் தாய்த்தி யூகேவின் அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் வந்துவிட்டாலே பண்டிகை காலம்தான். இந்த காலகட்டத்தில் இந்தியாவிலும் மற்ற இஸ்லாமிய நாடுகளிலும் பக்ரீத் பண்டிகை சிறப்பு வாய்ந்தது. பக்ரீத் என்பது பக்ரா ஈத், ஈத் அல் ஆதா அல்லது ஈத் உல் ஜுஹா என்றும் அழைக்கப்படுகிறது. இது முஸ்லிம் சமூகத்தின் இரண்டாவது ஈத் கொண்டாட்டமாகும். முதலாவது கொண்டாட்டம் ஈத் அல் பித்ர். உலகெங்கும் இருக்கும் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகை தியாக திருநாள் என்னும் பக்ரீத் பண்டிகை. இந்த பண்டிகையை இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக கடைபிடிக்கப்படுகிறது. முஸ்லிம்களின் 5 கடமைகளில் ஒன்று ஹஜ் புனித யாத்திரை செல்வதாகும். இந்த கடமைகளில் கடைசியானது இறைவனுக்கு பலியிடுதலாகும். இஸ்லாமியர்களுக்கான நாள்காட்டியில் வரக்கூடிய ஹஜ் மாதம் 10ஆம் நாள் இந்த புனித நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் நடைபெறக்கூடிய சிறப்பு தொழுகைக்கு பின்னர் அவர்கள் வளர்த்த ஆரோக்கியமான ஆடு, மாடு அல்லது ஒட்டகம் போன்றவற்றை பலியிட்டு கொடுக்கப்படுகிறது. உலகம் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய இந்த தியாக திருநாள் அரேபிய வார்த்தையான ஈத் அல் அதா என அழைக்கப்படுகிறது. இதனை தமிழகத்தில் ஆடு பலியிடுவதை அடிப்படையாக வைத்து பக்ரீத், அதாவது பக்ரீத் ஈத் அல் அதா பெருநாள் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் 2020 ஜூலை 30 வியாழக்கிழமை மாலை தியாக திருநாள் தொடங்கி ஜூலை 31 வெள்ளிக்கிழமை அன்று நிறைவடைகிறது. இஸ்லாமியர்களால் இறை தூதராக நம்பப்படுபவர் இப்ராஹிம். இவர் 4000 ஆண்டுகளுக்கு முன் ஈராக்கில் வாழ்ந்தார். இவருக்கு பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்தார். கடைசியில் இவரின் 2வது மனைவி ஆசரா மூலமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு இஸ்மாயில் என பெயரிட்டார். இஸ்மாயிலை பாசமாக வளர்த்து வந்தார் இப்ராஹிம். இந்த நிலையில் இஸ்மாயில் பால்ய பருவம் அடைந்தவுடன் இப்ராஹிமின் கனவில் குழந்தையை பலியிடுமாறு ஆண்டவர் கட்டளையிட்டார். இது குறித்து இஸ்மாயிலிடம் கூறியதும் சிறிதும் தயங்காமல் சம்மதித்தார். இதனால் இப்ராஹிமின் சம்மதத்துடன் அவரை பலியிட துணிந்தார். அப்போது சிப்ரயில் என்னும் வானவரை அனுப்பிய இறைவன் அதை தடுத்து ஒரு ஆட்டை கொடுத்து இஸ்மாயிலுக்கு பதிலாக இந்த ஆட்டை எனக்கு பலியிடவும் என கட்டளை பிறப்பித்தார். அந்த நிகழ்வில் இருந்துதான் இப்ராஹிமின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக இந்த தியாக திருநாள் கடைபிடிக்கப்படுகிறது. குழந்தை இஸ்மாயில் வழி வந்தவர்களே இன்றைய அரேபியர்கள். இந்த நாளில் புத்தாடை அணிந்து இஸ்லாமியர்கள் கூடி சிறப்பு தொழுகை நடத்துவது முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் தொழுகை திறந்த வெளியில் நடத்தப்படும். பக்ரீத் என்னும் தியாக திருநாளின் சிறப்பம்சம் பலியிடுதல். அன்றைய தினம் இஸ்லாமியர்கள் அவர்கள் வீட்டில் வளர்த்த ஆடு, மாடு அல்லது ஒட்டகம் போன்றவற்றை இறைவனுக்காக பலியிடுகின்றனர். அதன் இறைச்சியை 3 பாகங்களாக பிரித்து ஒன்றை உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கும், 2வது பங்கை ஏழை எளியோர்களுக்கும் கொடுக்கின்றனர். 3வது பங்கை தங்கள் தேவைக்கு பயன்படுத்துகின்றனர். இந்த பலியிடலுக்கு பயன்படுத்தப்படும் விலங்குகள் குறைந்தபட்சம் 1 வயது பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும். உடல் குறை இல்லாததாக இருக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுகிறது. இப்ராஹிமின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இஸ்லாமியர்கள் தங்கள் வீட்டில் ஆடுகளை பலியிட்டு பக்ரீத் பண்டிகை கொண்டாடுகின்றனர். உலக அளவில் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகை என்பது குறிப்பிடத்தக்கது. இதன்படி நாடு முழுவதும் இன்று தியாக திருநாள் பக்ரீத் பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று காலையிலேயே டெல்லியில் புகழ்பெற்ற ஜிம்மா மசூதியில் பெரும் அளவுக்கு இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தினர். மசூதிக்கு செல்வதற்கு முன்பாக அவர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் சமூக இடைவெளி விட்டு அமர்ந்து அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி வாழ்த்துக்களை தெரிவிப்பது இஸ்லாமியர்களின் வழக்கம். ஆனால் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக கட்டித் தழுவாமல் சமூக இடைவெளியை கடைபிடித்து வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. தமிழகத்தை பொறுத்தவரை 7ஆம் கட்டமாக ஊரடங்கு நீட்டிக்கப்பட்ட போதும் கோயில்கள், தேவாலயங்கள், மசூதிகள் திறக்க அனுமதி அளிக்கப்படவில்லை. எனவே இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களது வீடுகளில் இருந்தே தொழுகையை நடத்தினர். முஸ்லிம்களின் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் மற்றும் பிரதமர் உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் வாழ்த்துச் செய்தியை கூறியுள்ளனர். இது தவிர்த்து முக்கிய பிரபலங்களும் வாழ்த்துக்களை கூறுகின்றனர். ஈத் அல் ஆதா விருந்துக்கு கபாப்ஸ் ஒரு சிறந்த தொடக்கமாக அமைகிறது. கோழி அல்லது ஆட்டு இறைச்சியால் செய்யப்பட்ட சீக் கபாப்ஸ் விருந்து இந்த பண்டிகையில் சிறப்பானதாகும். அதேபோல் மட்டன் சாப்பாடும் ஒரு அங்கம் வகிக்கிறது. நல்ல ஒரு சுவையான மட்டன் பிரியாணியும் அதனுடன் சில மட்டன் புலாவோ
உணவுகள் விருந்தில் பரிமாறப்படுகின்றன. இதற்கு மேலும் சுவையூட்டும் விதமாக நிகாரி, ரான் போன்ற மட்டன் கிரேவி விருதுகளும் வைக்கப்படுகின்றன. உலகம் முழுவதும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு குறிப்பிடத்தக்க உணவு பிரபலமாக பார்க்கப்படுகிறது. அப்படி பக்ரீத் பண்டிகை எனப்படும் தியாக திருநாள் தினத்துக்கு என்று சிறப்பான உணவுகள் உண்டு. உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் பண்டிகையை அடுத்து பெரிய பண்டிகையாக பக்ரீத் பண்டிகை பார்க்கப்படுகிறது. இந்த தியாக தினத்தில் உலகின் பல்வேறு இடங்களிலும் இந்தியாவிலும் விசேஷமாக செய்யப்படும் உணவு வகைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம். மொராக்கோ கோழி, ஆடு, மாடு அல்லது மீன் கறியின் கெட்டியான சூப்பில் பல்வேறு மசாலா பொருட்களும் காய்கறிகளும் செய்வது வழக்கம். மேலும் ஹெர்பல் எனும் பல உலர் பழங்களுடன் கூடிய பாயாசமும் பிரபலமானதாகும். துருக்கியில் ஓருக் எனப்படும் இக்லி கோப்டி எனப்படும் பேக்கிங் செய்யப்பட்ட உணவு பிரசித்தி பெற்றது. இதில் டக்கினோ எனப்படும் கோழி, ஆடு, மாடு அல்லது மீன் இதில் ஏதேனும் ஒரு கறியை அதற்கென செய்யப்பட்ட மாவின் நடுவில் வைத்து செய்வது வழக்கம். அரேபியா ஆட்டு வறுவல். அரேபியாவில் முழு ஆட்டை வைத்து பல்வேறு மசாலாக்கள், காரங்கள் வைத்து செய்யப்படும் வறுவல் பிரபலமானது. இந்தியா பிரியாணி, நல்லி கிரேவி. இந்தியாவில் மிக முக்கிய உணவுகளில் ஒன்று பிரியாணி. அதே போல பக்ரீத் பண்டிகைக்கும் பிரியாணி, நல்லி கிரேவி முக்கிய உணவாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசம். சேமியா பாயாசம் பாகிஸ்தான், வங்காளதேசத்தில் பிரபலம். அதே சமயம் இந்தியாவிலும் பல பகுதிகளில் இது முக்கிய உணவாக பார்க்கப்படுகிறது. ஜோர்டான் மற்றும் லெபனான் நாடுகள். ஜோர்டான் மற்றும் லெபனான் நாடுகளில் மாமவுல் எனப்படும் உணவுப் பொருள் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்ம UK மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம UK மோட்டிவேட்ஸ் தமிழ் சேனல்ல தினம் வரும் புத்தம் புதிய வீடியோக்களுக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இஸ்லாமிய நண்பர்கள் யாரேனும் இருந்தால் எங்களுக்கு பிரியாணியை அனுப்பி வைங்க. அனுப்பி வைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, சாப்பிட்ட அனுபவத்தையாவது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நிறைவாய் உயர்வாய். நான் உங்கள் UK.